சிவன் அருளால் மட்டுமே வாழ்க்கை மாற்றம். தமிழகத்தின் பழம்பெரும் கோயில்களில் சிவபுராணம் வெறும் பாட்டாக ஒலிக்கவில்லை. அது சிவனின் அருளை பெற கர்ம வினைகளை கரைக்க ஒரு பாலமாக பார்க்கப்பட்டது. ஆனால் அதைத் தொடங்குவதே சிவனின் அருளில்லாமல் சாத்தியமில்லை என்பது ஒரு ஆழமான நம்பிக்கை. அப்படி ஒரு பக்தர் தன் வாழ்நாள் முழுவதும் சிவனின் அருளை தேடி சிவபுராணம் ஓத முயன்றார். ஆனால் ஒவ்வொரு முறையும் ஏதோ ஒரு தடையால் அவரால் முழுமையாக லயிக்க முடியவில்லை. மனம் அலை பாய்ந்தது. தீராத கர்ம வினைகளின் பாரம் அவரை தொடர்ந்தது. ஒரு நாள் அவர் திருவாலங்காடு வடாரண்யேஸ்வரர் கோயிலின் ரத்ன சபையில் அமர்ந்திருக்க ஏனோ தெரியவில்லை, சிவபுராணத்தின் 18 வரியை அணுகிய போது அவர் மனம் திடீரென அமைதியடைந்தது. அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி என்ற அந்த வரி அவருடைய கர்மாக்களை பிணைத்திருந்த முடிச்சுகளை அவிழ்ப்பது போல் உணர்ந்தார். அன்று முதல் சிவபுராணத்தின் ஒவ்வொரு வரியும் அவருக்குள் பெரும் ஆற்றலை தந்தது. தீராத கர்ம வினைகள் விலக புதியதோர் ஆன்மீக பாதை திறந்தது. அந்த 18 வரி சிவனின் அனுமதியையும் கர்ம விடுதலைக்கான சாவியையும் தனக்குள் மறைத்து வைத்திருந்த அந்த சூட்சும சக்தியை அவர் அன்று உணர்ந்தார். சிவனின் அருளால் எங்கள் பயணம் தொடரும். உங்களின் ஆதரவு எங்களை மேலும் முன்னேற்றும்.